5000க்கு மேலே 50,000க்கு கீழே. சாட்டர்டே சண்டேஸில் பார்த்தீங்கன்னா ஆன் த வே நம்ம வாக் பண்ண கூட முடியாது இந்த இடத்துல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சுற்றுலா. நம்ம தாஜ்மஹாலுக்கு அடுத்து ஃபஸ்ட்டாக தாஜ்மஹால் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து ஒரு 4-5 இயர்ஸுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன பிறப்பு இன்றைக்கி மாமல்லபுரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடமா இருக்குது இன்றைக்கி டூரிஸ்ட் பிளேஸில். அவ்வளோ பேர் வந்து போகிற இடத்துல இன்றைக்கி ரொம்ப மிக சவாலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குப்பை தான். எல்லாருமே வருவோம், ஒரு 100 பேர் நம்ம வீட்டில் நம்ம ஒரு 4 பேர் தான் இருப்போம். அந்த 4 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு வீட்டை க்ளீன் பண்ணி ஒரு குப்பையை மேனேஜ் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒரு 5000லேருந்து 50,000 வரைக்கும் ஒரு நாள் வந்து போகிற இடங்கள். ஒரு வீட்டு வேஸ்ட்டை வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருப்போம். ஆன் த வே நீங்கள் உள்ளே வரும்போது அட்லீஸ்ட் போகும்போது கூட பாருங்கள், அந்த வேஸ்ட்டை பற்றின நிறைய அவேர்னஸ் இங்கே இருக்கும். நிறைய டஸ்ட்பின் இருக்கும் ஃபுல்லாகவே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 காலேஜஸ் இருக்காங்க. நீங்கள் இப்போ எப்படி வந்திருக்கீங்களோ அதே மாதிரி தனலட்சுமியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது இருக்குது, நம்ம ஹார்டிகல்ச்சருக்கு. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 15 days ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 300 வரைக்கும் ஸ்டூடெண்ட்டு இந்த பீச் க்ளீனிங் பண்ணிகிட்டே இருக்கோம் ரெகுலராக. இங்கே இருக்க வாலண்டியர்ஸு, டூரிஸ்ட் கைடு ப்ளஸ் வந்து கமர்ஷியல் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு வாலண்டியராக இங்கே வந்ததுக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிலன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சிஎஸ்ஆர் ஃபண்டில் யார் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்ஐசியோட ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டட்லேருந்து நமக்கு வந்து இதே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி கிட்ட கொடுக்குறாங்க இந்த இடத்துக்கு. நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனா சும்மா க்ளீன் மட்டும் பண்ணிட்டு போகிறதுல அடுத்து குப்பை உள்ளே வராமல் இருக்கணும், வந்த குப்பைகளை கரெக்டாக 0 வேஸ்ட் ஆக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸிங் வந்து நிறையா போயிட்டுருக்கீங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ நல்ல வேலை உங்களோட நல்ல நேரம், கிளைமேட் கொஞ்சம் இதுவாக இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு பேக்ஸ் எல்லாம் நீங்களாம் கொண்டு வந்திருக்கதா தகவல் சொல்லிட்டாங்க. க்ளவுஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? சரி, ஓகே. க்ளவுஸ் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்பரான வேஸ்ட் எடுத்து நம்ம இப்போ ஃபைனலாக உள்ளே போய்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா போய்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ ரொம்ப லாங்லாம் போகாதீங்க. ரொம்ப லாங்லாம் பண்ண முடியாது. ஒரு பிட்டாக ஒரு 10 ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் ஆர்கனைஸ் ஆகிட்டீங்கன்னா அவங்கள ஒரு 4 பேருக்கு பேக்ஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபைனலாக ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஃபைனல் பண்ணுறதுலாம் முடிஞ்ச வரைக்கும் வெயிலுக்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கிளைமேட் காற்றும் வரல வெயிலும் இல்லைன்ற போது நார்மலாக எவ்வளோ